السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال عيسى ابن مريم يا بني إسرائيل إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراة مبشرا برسول يأتي من بعد اسمه أحمد فلما جاءهم بالبينات قالوا هذا سحر مبين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم أنا دعوة أبي إبراهيم عليه السلام وبشرى عيسى عليه السلام. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சி நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. நமது நாயகம் உயர்னும் மேலான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வழி நடந்த அத்துணை சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நாட்களின் சிறந்த நாளான இந்த வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹுடைய தொழுகையை தொழுகுவதற்காக விரைவாக வந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹுவின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமிய உள்ளங்கள் மீதும் ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தின் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1446 ஆண்டில் சஃபர் மாதத்தின் 24வது பிறையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம்தான், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை என்று ரபியுல் அவ்வல் மாதத்தின் 1வது பிறையாக கூட இருக்கலாம். அந்த ரபியுல் அவ்வல் என்கிற மாதம் என்றாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருவது நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நமது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தில் தான் பிறந்தார்கள். அந்த மாதத்தில் தான் இந்த உலகத்தை விட்டு, நம் கண்ணை விட்டு மறைந்து அவர்கள் அல்லாஹை நோக்கியும் புறப்பட்டார்கள். அந்த புண்ணியமிகு மாதத்தில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து பல சிந்தனைகளை நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுமே சிறந்த படைப்புகள் தான். ஆனால் நமது மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையில இந்த உலகத்தில் யார் சிறந்தவர்கள் என்கிற ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. அதில் சுருக்கமானதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தினுடைய படைப்புகளில், மனித படைப்புகளிலே மிக சிறந்தவர்கள் என்றால் அது அல்லாஹுடைய ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்களே, அந்த நாயகத்தின் தோழர்கள், அவர்கள்தான் மிகச் சிறந்தவர்கள். நம் அத்தனை பேரையும் விட அவர்கள்தான் மிக மிகச் சிறந்த மனிதர்கள். நாயகத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த நாயக தோழர்களில் யார் மிகச் சிறந்தவர்கள் என்றால், இஸ்லாத்தினுடைய சகாப்தத்தின் முதல் வெற்றியாக இருக்கிற பத்ர் போரில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்கள், அவர்கள்தான் மிக மிகச் சிறந்தவர்கள். அந்த 313 சஹாபாக்களில் யார் மிகச் சிறந்தவர்கள் என்றால், சுவர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபிகள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் மிக மிகச் சிறந்தவர்கள்.
அந்த 10 சஹாபாக்களிலும் யார் மிகச் சிறந்தவர்கள் என்றால், முதல் 4 கலீஃபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹ், இந்த 4 பேர் தான் மிக சிறந்தவர்கள். அந்த 4 பேரை விட யார் மிகச் சிறந்தவர்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் மிகச் சிறந்தவர்கள். யாரை விட? சஹாபாக்களை விட. சஹாபாக்களில் ஹலீஃபாக்களாக இருந்தார்கள், அவர்களை விட மிகச் சிறந்தவர்கள் நபிமார்கள். 1,24,000க்கும் அதிகமான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். அந்த நபிமார்கள் தான் மிகச் சிறந்த மனிதர்கள். அந்த நபிமார்களிலே யார் மிகச் சிறந்தவர்கள் என்றால் 313 ரசூல்மார்கள். அந்த 313 ரசூல்மார்கள் தான் மிக மிகச் சிறந்தவர்கள் இந்த உலகத்தினுடைய மனித படைப்பு. அந்த 313 யார் மிகச் சிறந்தவர்கள் என்றால் உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படுகிற 5 நபிமார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நமது நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பேரு தான் அந்த 313 ரசூல்மார்களில் மிக மிகச் சிறந்தவர்கள். இந்த 5 உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படுகிற மிக மிக கண்ணியத்திற்குரிய இந்த நபிமார்களில் யார் மிகச் சிறந்தவர் என்றார் முதல் இடம் யாருக்கு என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். இந்த உலக மனித படைப்பிலே அத்தனை ஜீவராசிகளை விட இந்த உலகத்தில் மிக மிக சிறந்தவர் என்கிற முதல் பட்டியல், முதல் இடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்தான்? இறுதி நபியாகத்தான் அல்லாஹ் அனுப்பினார். இறுதி தூதராக அல்லாஹ் அனுப்பினார். அனுப்பியது மட்டும்தான் இறுதி நபி. ஆனால் அவர்களின் பெயரும் புகழும் அவர் குறித்த முன்னறிவிப்பும் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்து இன்று வரைக்கும் அல்ல, உலகம் அழிகிற வரை, உலகம் அழிந்த பின்பு நாளை மஹ்ஷரிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கும். அவர்கள் அனுப்பப்பட்டதுதான் கடைசி. ஆனால் அவர்கள் குறித்த செய்திகளும் புகழும், அவர்கள் குறித்த எல்லா புகழ் மாலைகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பதற்கு முன்பதாகவே இருக்கிறார். அப்படித்தான் நமது நபி அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறார். அப்படித்தான் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியமாக்கி இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் சரி, ஒவ்வொரு நபிமார்கள் காலத்திலும் சரி, அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலும் சரி, நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடாமல் எந்த வேதமும் இல்லை, எந்த ஏடுகளும் இல்லை. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் இந்த முஹம்மது என்கிற பெயரை அல்லாஹ் என்ன செய்திருந்தான் என்றால் புகழை பரவ செய்திருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி இந்தல்லாஹி மக்தூபன் பி ஹாத்தமின் நபியின் வ இன்ன ஆதம் லி முன்ஜதிலுன் ஃபி தீனத்திஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையில் இருக்கிற பொழுது, அவர்கள் படைப்பதற்கு முன்பதாக அவர்களை படைக்க தயாராக இருந்த சமயத்திலே நான் தான் இறுதி நபி என்று ஆக்கப்பட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ஹதீஸ். இப்னு கஸீர் இருக்கிறது, பைஹகி இமாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த சனதை முழு சஹீஹ் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் சொல்கிற அந்த வார்த்தையை கவனியுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையில் இருக்கிற பொழுது நான் தான் இறுதி நபி என்று முத்திரை குத்தப்பட்டு விட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெருமானாருடைய புகழ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று யோசியுங்கள். பெருமானாருடைய இந்த பெயர் என்கிற அந்த வாக்கியம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று யோசியுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுகிறார்கள், சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறார்கள். ஷைத்தானுடைய தீண்டுதலால், அவனுடைய கெட்ட எண்ணத்தால் ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தும் அந்த மரத்தை நெருங்கி அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டு விட்டு இந்த சொர்க்கத்தை விட்டு உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நின்று அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுகிறார்கள். சுஜூதில் இருந்து அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுகிறார்கள். உருண்டு பிறண்டு அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுகிறார்கள். கடைசியாக ஒரு நாள் அவருக்கு நினைவுக்கு வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்டார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யா ரப்பி
அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் லிமா கஃபர்தலி, முஹம்மது என்கிற நபரை கொண்டு நான் கேட்கிறேன், அவர் மூலமாக என்னுடைய பாவத்தை மன்னி என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். அப்பதான் அல்லாஹ் கேட்கிறான், முஹம்மது என்பவர் குறித்து உனக்கு எப்படி தெரியும்? அவரை நான் படைக்கவே இல்லையே. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ரூஹு கொடுத்து நான் உயிர் பெற்று நான் எந்திரித்த சமயத்தில் அர்ஷுடைய வாயிலில், அர்ஷுடைய முகப்பிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் புரிந்து கொண்டேன், உன்னுடைய பெயருக்கு பின்னால் முஹம்மது என்கிற பெயரை நீ சேர்த்திருக்கிறாய் அல்லவா, அவர் உனக்கு மிக மிக பிரியமானவர் என்பதை நான் தெரிந்து கொண்டு அவர் மூலமாக என் பாவத்தை மன்னி என்று நான் கேட்டேன் என்றார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னானாம், உண்மை, அவர் எனக்கு மிக மிக பிரியமானவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்த மாத்திரத்திலே, படைப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ்வுடைய அரிசுடைய சிம்மாசனத்தில் யார் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் அனுப்பப்பட்டதுதான் இறுதி நபி. ஆனால் அவர் குறித்த செய்தியும் புகழும் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்தே தொடர்ந்திருக்கிறார். நான் சொன்ன இந்த ஹதீஸும் பைஹக்கிலே சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது. சிலர்கள் லைஃப் என்று சொன்னாலும், சிலர்கள் மௌது என்று சொன்னாலும், இந்த சனது சஹீஹ் என்று ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு எல்லா நபிமார்களுடைய காலகட்டத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த செய்திகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவால் அனுப்பப்பட்டேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலே கஅபத்துல்லாவை கட்டிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். குர்ஆனிலே இருக்கிறது, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வஸக்கீஹிம். கேட்டார்கள், எங்கள் இறைவா, என்னுடைய இறைவா, இந்த அரபு தேசத்து மக்களில் இருந்து, இந்த மக்காவால் மக்களில் இருந்து ஒரு தூதரை நீ அனுப்பு அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? கஅபத்துல்லாவை கட்டிவிட்டு துஆ செய்தார்கள். அவர் வருவார், வேதத்தை ஓதி காட்டுவார், மக்களை என்ன செய்வார்? சுத்தப்படுத்துவார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்ட விதத்தை குர்ஆன் சொல்கிறார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் யாரை குறித்து கேட்டிருக்கிறார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து செய்தியை கேட்டு அவர்களுக்காக துஆவும் செய்திருக்கிறார்கள். நான் சொல்ல வருவது ஒன்றுதான், ஒவ்வொரு நபிகளுடைய காலத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த செய்தியும் புகழும் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லாஹ்வுடைய கிருபையால். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய வேதமான தௌராத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய எல்லா செய்திகளையும் அல்லாஹ் முன்னறிவிப்பாக கொடுத்திருந்தார். புகாரிலே 4838வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. எடுத்து படித்து பாருங்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதும் பஷீரும் நதீரா, நபியே, உன்னை சாட்சியாளராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் நான் அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் என்கிற வேதத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த நபிகளாரை பார்த்து, வஹிர்ஸல்லில் உம்மீயின், அந்த முஹம்மது இருக்கிறார்களே, எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அவர்கள் தான் பாதுகாப்பு பெட்டகம். அவர் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறானாம், அந்த முஹம்மது என்னுடைய அடியார், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர், சம்மைத்துக்கல் முத்தவக்கில், அவருக்கு முத்தவக்கில் என்று நான் பெயர் வைத்திருக்கிறேன். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ பி ஃபல்லின் வலா கலீலின், அவர் கடின சித்தம் கொண்டவரோ கடும் கோபம் கொண்டவரோ அல்ல. வலா சஹாபின் ஃபில் அஸ்வாத், தெருக்களிலே கூச்சல் போட மாட்டார். அந்த நபி தீமைக்கு பகரமாக தீமையை கொண்டு தீர்ப்பிட மாட்டார். அந்த நபி இந்த மார்க்கத்தை, படுத்து கிடக்கிற மார்க்கத்தை அவர் நீட்டி நிப்பாட்டி வைப்பார் என்று அவர் குறித்த செய்தி தௌராத் வேதத்திலும் இருக்கிறது என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்படுகிற 6 கிரந்தங்களில் முதலாவது கிரந்தமான புகாரியிலே 4838வது ஹதீஸா இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும்
அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் தௌராத் வேதத்திலும் முஹம்மது என்ற நபி பின்னாடி வருவார்கள், அவர்களை நீ ஈமான் கொள்ள வேண்டும் என்ற செய்தி, சுப செய்தி சொல்லப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, அதற்கடுத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் யாருங்க? யூதர்கள். யூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தான், பின்னே ஒரு நபி வருவார், அவரை நீங்கள் இறை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஜில் என்கிற வேதம், இன்றைக்கு பைபிள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த வேதம், அந்த வேதத்தில் அல்லாஹ் என்ன செய்தான்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த செய்தியை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். பின்னே ஒருவர் வருவார், அவர் அஹ்மத் என்று பெயர் கொண்ட ஒரு தூதர் வருவார் என்கிற செய்தி குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களே, நான் தான் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர். இன்னக்கும் இலைக்கும் முஸத்திக் லிமா பைன யதை மினத் தௌராத், தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவராகவும், வபஷிரம் பிரசூலி யாதி மின் பஅதி, எனக்கு பின் ஒரு தூதர் வருவார், அவருடைய பெயர் அஹ்மத். அஹ்மத் என்கிற ஒரு தூதவர் எனக்கு பின்னாடி வருவார், அவரை நான் உண்மைப்படுத்தி அவர் குறித்த சுப செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சொல் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இன்ஜிலிலும் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கும் பின்னே ஒரு நபி வருவார், கிறிஸ்தவர்களுக்கு போதனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரபு தீபகற்பத்திலே முஹம்மது என்கிற நபி வருவார்கள், அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்கிற செய்தி முன்னறிவிப்பாக சுப செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல வருவது கடைசியாக ஒன்றுதான், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்த நபிமார்களின் வேதத்திலும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த சுப செய்தி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் சொன்ன ஆயத்தினுடைய விரிவுரையிலே தப்சீர் இப்னு கஸீரில் மட்டுமல்ல, பல குர்ஆன் விரிவுரையிலும் இந்த செய்தி இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ஆஹித அலைஹில் அஹத், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எந்த நபியை அனுப்புவதாக இருந்தாலும் அந்த நபியிடம் உடன்படிக்கை செய்கிறான். என்ன உடன்படிக்கை தெரியுமா? லஇன் பஅஸ முஹம்மது வஹுவ ஹய்யுன், நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு அனுப்பப்பட்டார், நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் உடன்படிக்கை செய்து அனுப்பியிருக்கிறார். எல்லா நபிக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வந்த எல்லா நபிமாருக்கும் இந்த செய்தி போதனையாக சொல்லப்பட்டிருந்தது. உங்களிடத்திலே நீங்கள் உயிரோடு இருக்கிற போது முஹம்மது வந்தார்கள் என்றால் அவர்களைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், அவர்கள்தான் உங்களுக்கும் நபி என்று ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டிருந்தது. அத்தோடு மட்டுமில்லை, அடுத்த செய்தியும் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறானாம், அந்த நபிமார்களின் உம்மத்துக்கும் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். உங்க நபி உயிரோடு இருக்கிற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வந்தார்கள் என்றால் அவர்களை தான் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களைத்தான் தூதுவர் என்று ஈமான் கொள்ள வேண்டும், அவரைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், உங்கள் நபியும் அவரைத்தான் பின்பற்றுவார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ ஒவ்வொரு நபியுடைய காலகட்டத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், எப்படி வருவார்கள், அவர்கள் இந்த உலகத்திற்கு எதை போதிப்பார்கள், எதை நிலை நிறுத்துவார்கள் என்கிற எல்லா செய்தியும் சொல்லப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வேதத்திலும் ஒவ்வொரு நபிகளுக்கும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த நபிகளாரின் சமுதாயத்திற்கும் சொல்லப்பட்டிருந்தது. இதை ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு உறுதி செய்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அஹ்மத் என்கிற கிதாபிலும் தாரிமி என்கிற கிதாபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னஹு லைஸ ஷையுன் பைன ஸமா வல் அர்த் இல்லா யஅலமு அன்னி ரசூலுல்லாஹ், இந்த வானத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே அனுப்பப்பட்ட படைக்கப்பட்ட எல்லா பொருளுக்கும் நான் தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்கிற செய்தியும் சொல்லப்படாமல் இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கல்லாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் சரி, எல்லா வஸ்துக்கும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்திருக்கிறான், இதை அறிய வைத்திருக்கிறான், முஹம்மது அவர்கள் தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று. அப்ப எல்லா காலகட்டத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நபிகளாருக்கும் எல்லா நபிகளாரின் வேதத்திலும்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஒருவர் வருவார். அவர் குறித்த செய்திகளை, அவர் குறித்த சுப செய்திகளை, அவர் குறித்த முன்னறிவிப்பை எல்லா வேதமும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு மிகச்சிறந்த உன்னதமான நபி நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் பெருமானார் மக்காவில் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன பொழுது நிறைய கிறித்தவ பாதிரியார்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள், யூத பாதிரிமார்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். நம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நபி வந்திருக்கிறார், நம் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த நபியின் அடையாளம் இவரிடம் இருக்கிறது என்று எல்லா பாதிரிமார்களும் வந்தார்கள். அப்துல்லா இப்னு சலாம் என்கிற நபி தோழர் கிறித்தவ பாதிரியார். சல்மானுல் ஃபாரிசி ஒரு நெருப்பு வணங்கி அதுக்கப்புறமாக கிறித்தவ பாதிரியானார், அவரும் இஸ்லாத்திற்கு வந்தார். அப்துல்லா இப்னு அம்ருல் ஆஸ் என்கிற சஹாபி கிறித்தவர், கிறித்தவ பாதிரியார், தௌராத்தை படித்தவர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிற கிதாபை படித்தவர். அதனால் பெருமானாரை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தார். நஜ்ஜாசி மன்னர் அப்துல்லா இப்னு சலாம் எத்தனையோ பேர்களை நான் அடுக்குவேன். இவர்கள் அத்தனை பேரும் கிறித்தவ பாதிரிமார்கள், யூத பாதிரிமார்கள். இவர்கள் எல்லாம் தன் வேதத்தில் படித்த நபி வந்திருக்கிறார் என்று என்ன செய்தார்கள் என்றால் ஈமான் கொண்டார்கள். பெருமையும் தலைக்கணமும் கொண்ட, பொறாமையும் கொண்ட சில யூதர்களும் கிறித்தவர்கள் மட்டும்தான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும். சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு நெருப்பு வணங்கியாக வாழ்ந்தவர்கள். அவருடைய தந்தை நெருப்பு வணங்குகிற அந்த மதத்தில் முக்கிய பூசாரியாக இருந்தவர். இவர் என்ன செய்கிறார், அந்த மதத்தினுடைய போதனை குடிக்க முடியாமல் கிறித்துவத்திற்கு மாறுகிறார். ஒரு பாதிரியாரோட தொடர்பு கொண்டு கிறித்துவத்திற்கு மாறுகிறார் சல்மானுல் ஃபாரிசி. இதை தெரிந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையார் அவர்களை வீட்டில் கூட்டு வைத்து கொடுமைப்படுத்துகிறார். நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்கிறேன். அந்த சல்மானுல் ஃபாரிசி எப்படியோ கதவை உடைத்துக் கொண்டு தப்பித்து விடுகிறார்கள். நாடு நாடாக அலைகிறார். கடைசியாக சிரியா என்கிற நாட்டுக்கு வருகிறார். அந்த சிரியாவிலே ஒரு கிறித்தவ பாதிரியாரோடு இவருக்கு தொடர்பு வருகிறது. அந்த கிறித்தவ பாதிரியாரோடு இவர் மாணவராக இருக்கிறார். அந்த கிறித்தவ பாதிரியார் இறப்புக்கு முன்பதாக சொல்கிறார், சல்மானே, பின் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அரபு தீபகற்பத்தில் ஒரு நபி வருவார், அவர்தான் இறுதி நபி. அவரை நீ கண்டாய் என்றால், நீ பார்த்தாய் என்றால் அவரை தூதராக, அல்லாஹ்வின் தூதராக நீ ஈமான் கொள் என்று உபதேசம் செய்கிறார். அதற்கான ஆதாரத்தை தௌராத்திலே இஞ்சிலே காட்டுகிறார். யார்? அந்த கிறித்தவ பாதிரியார். சல்மான் ரலியல்லாஹு கிளம்பினார்கள் அரபு தீபகற்பத்திற்கு. வருகிற வழியிலே ஒரு கொள்ளை கூட்டத்தினுடைய கொள்ளைக்கார தனத்தால் அவர் அடிமையாக்கப்படுகிறார். அடிமையாக்கப்பட்டு மதினாவிற்கே கொண்டு வரப்படுகிறார். மதினாவில் பல ஆண்டுகள் முஹம்மது என்கிற தூதருக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் அடிமையாக. நீண்ட வரலாறு, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு நாள் பேரிச்ச மரத்திலிருந்து பேரிச்சம்பழம் கனிகளை கீழே பறித்து கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப ரெண்டு கீழ் நின்ற எஜமானர்கள் பேசுகிறாங்க. யாரோ புதுசா ஒருத்தர் அரபு மக்காவுல நபின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருமே, அவர் இங்கேயும் வந்துட்டாரு, மதீனாவுக்கு வந்துட்டாரு, அவர் ஏதோ புதுசா இஸ்லாம் சொல்றாரு அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இதை யார் கேட்கிறா? மரத்திலிருந்து பல கனிகளை பறிச்சு கொண்டிருக்கிற சல்மான் கேட்கிறார். கேட்டவர் டப்பான் கையை விட்டு கீழே விழுந்துறார். விழுந்து வேகமா போய் கேட்கிறார், யாரை பத்தி பேசுறீங்க? அந்த தூதரை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எஜமானர்கள் ஓங்கி அற விட்டாங்க. அடிமை, நீ எங்கிட்ட இருந்து பேசுறியா, நீ போல அப்படின்னு நினைச்சுறாங்க. அவரை பத்தி விட்டுறாங்க. அவர் புரிந்து கொள்கிறார், நபி வந்திருக்காரு போல. அடுத்த நாள் என்ன செய்கிறார் சல்மான்? தனக்கு கூலியாக கிடைத்த பேரித்த பழக்கணிகள், அந்த பழக்கணிகளை கொண்டு யாரை சந்திக்க செல்கிறார்? முஹம்மது என்ற நபியை சந்திக்க செல்கிறார். போய் சந்திக்கிறார். நான் ஒரு அடிமை, இதோ இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் தர்மமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதை வாங்கி கொண்டு பேரிச்சம்பழத்தை தர்மமாக கொடுத்திருக்கிறாய். தர்மம் நபிமார்களுக்கு ஹராம், ஜகாத் நபிமார்களுக்கு ஹராம். ஏழைகளை கூப்பிட்டார்கள், கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லிட்டாங்க. சல்மானுக்கு சந்தோஷமாயிருச்சு, சந்தோஷப்படுறாரு. அடுத்து மறுநாள் அதே அளவுக்கு பேரித்தம்பழங்களை எடுத்து விட்டு வர்றார். எடுத்துட்டு வந்து, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, இதை என்னுடைய அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார்.
பெருமானார் தோழர்களை அழைத்து தானும் உண்கிறார்கள் அந்த அன்பளிப்பை. அவருக்கு இன்னும் சந்தோஷமாகிறது. யாருக்கு? சல்மானுல் ஃபாரிசி. சல்மானுல் ஃபாரிசி சந்தோஷமாகிறார். சந்தோஷமானவர் அப்படி நகர்ந்து நகர்ந்து பெருமானாருடைய முதுகு பக்கம் வருகிறார். முதுகு பக்கம் வந்த சல்மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிக்கிறார்கள். எங்க போற சல்மான்? நீ எங்க போற? முதுக பார்க்க போறியா? என் முதுகுல இறுதி நபித்துவ முத்திரையை நீ பார்க்க போறியா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ஆடி போகிறார் சல்மான். இவருக்கு எப்படி தெரிந்தது? போய் சட்டையை கலட்டி, ரசூலுல்லாஹ் சட்டையை கலட்டி காட்டுகிறார்கள். இறுதி நபித்துவ முத்திரையை பார்க்கிறார் சல்மான். பார்த்து விட்டு மொத்த கதையும் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் தோழர்கள். சல்மான் சொன்னார். அந்த கிரித்தோபாதியாரிடம் சொன்னார், பின்னே ஒரு காலத்தில் அரபு தீபகற்பத்தில் ஒரு நபி வருவார், அவர்தான் இறுதி நபி, அவரை ஈமான் கொள் என்று சொன்னார். அதற்கான அடையாளத்தையும் சொன்னார். 3 அடையாளத்தை சொன்னார். அவர் உண்மையான நபி என்றால் தர்மத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அன்பளிப்பை பெற்றுக் கொள்வார், அவருடைய முதுகிலே இறுதி நபித்துவ முத்திரை இருக்கும். பார்த்தா என்றால் அவர்தான் இறுதி நபி, அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை ஈமான் கொள் என்று சொன்னார். அதனால்தான் நான் 3 நாளாக உங்களிடம் நான் சோதனை நடத்தினேன். சோதனை நான் வெற்றி பெற்றேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தில் இணைந்து விட்டேன். நான் சொல்ல வருவதுதான், ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய நபிமார்களுக்கும் அந்த நபிமார்களின் வேதத்திலும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த செய்தி போதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அனுப்பப்பட்டதுதான் பெருமானார் இறுதி நபி. ஆனால் அவருடைய புகழும் பெயரும் அவர்கள் குறித்து இல்லா செய்திகளும் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக இருந்து உலகம் அழிந்த பிறகும் அது கோலோச்சி கொண்டிருக்கும் இந்த உலகத்தை. அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உன்னதமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம் அல்லவா? நாம் எந்த அளவிற்கு சிறப்பானவர் என்று யோசித்து பாருங்கள். அந்த முன்னோருடைய வேதங்கள் அத்தனையிலும் பெருமானாரை குறித்து மட்டுமல்ல, பெருமானாருடைய தோழர்கள், பெருமானாருடைய சமுதாய மக்கள், அவர்களுக்கான அடையாளம் என்ன என்பதையும் அல்லாஹ் தஆலா செய்தான் சொல்லிக் கொண்டே இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹுவை குறித்து, உமர் ரலியல்லாஹு குறித்து, மற்ற சஹாபாக்கள் குறித்த முன்னறிவிப்புகள் முன்னாடி உள்ள தௌராத்திலும் இன்ஜிலிலும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு ஷாமுக்கு வியாபாரத்திற்காக சென்றார்கள். சென்றவர் அங்கு ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவு குறித்த விளக்கத்தை அங்கிருந்த ஒரு கிரித்தோ பாதிரியாரிடம் கேட்கிறார்கள். அந்த கிரித்தோ பாதிரியார் கேட்கிறார், எல்லாத்தையும் கேட்டார். கேட்டுட்டு இந்த நான் சொல்கிற இந்த வரலாறு இப்னு அசாக்கிரில் பதிவு செய்யப்படுகிறது. அது அல்லாமல் தாரிகுல் ஹுலஃபா ராஷிதீன், சீரத்துல் ஹலபியா போன்ற எல்லா கிதாபிலும் இந்த வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. போய் கனவுக்கு விளக்கம் கேட்டோன்னே அந்த பாதிரியார் கேட்கிறார், நீ எங்கிருந்து வர்ற? நான் மக்காவிலிருந்து வர்றேன் அப்படிங்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு. அடுத்து கேட்டாங்க, மின் ஐஹா, அந்த மக்கால எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்? அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் குறைஷ் குலத்தை சேர்ந்தவன். சரி, நீ என்ன பண்ற? நீங்க என்ன செய்றீங்க? தொழில் என்ன? சொல்கிறார்கள், கால தாஜிர், நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அடுத்த கேள்வி, அடுத்து சொல்கிறார்கள் அந்த கிரித்தோ பாதிரியார், இன் ஸத்தகல்லாஹு ருயாக ஃபஇன்னஹு யப்அஸு நபிய்யன் மின் கௌமிக். சொல்கிறார்கள் அந்த கிரித்தோ பாதிரியார், நீ சொல்வது அத்தனை உண்மையாக இருந்தால், உன் கனவு உண்மை என்றால், உன்னுடைய கூட்டத்திலிருந்து ஒரு நபி அனுப்பப்படுவார். அந்த நபிக்கு தகூனு வஸீரஹு ஃபி ஹயாத்திஹி, அந்த நபி ஹயாத்தாக இருக்கிற பொழுது, உயிரோடு இருக்கிற பொழுது அந்த நபிக்கு நீ அமைச்சராக இருப்பாய். வ ஹலீஃபத்துஹு மின் பஅதி வஃபாத்திஹி, அந்த ரசூலுல்லாஹ் அந்த தூதருடைய வஃபாத்துக்கு மறைவுக்கு பிறகு நீர் கலீஃபாவாக இருப்பீர் என்று அந்த கிரித்தோ பாதிரியார் சொல்கிறார். இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், இப்பெல்லாம் நடக்குமா? ஆனா மனசுல வச்சுக்கிறாங்க, ரகசியமா வச்சுக்கிறாங்க. யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு. காலங்கள் உருண்டோடுகிறது. பெருமானார் 40 வயதில் நபி பட்டத்தை வாங்குகிறார்கள். இஸ்லாத்தை பகிரங்கமாக எடுத்து சொல்கிறார்கள். நபித்துவம் பெற்ற 3வது ஆண்டிலே பகிரங்கமாக சொல்கிறார்கள். ஊரெல்லாம் பேசப்படுகிறது, முகம்மது இருக்கிறாரே, அவர் தன்னை நபி என்று சொல்லிவிட்டார். ஏதோ இஸ்லாம் என்ற மார்க்கத்தை சொல்கிறார். அல்லாஹ் ஒருவன் தானாம், கடவுள் ஒருவன் தானாம்,
இப்படி எல்லாம் போதிக்கிறார் என்று ஊரெல்லாம் பேசப்படுகிறது. இந்த செய்தி யாருக்கும் கிடைக்கிறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் கிடைக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு நேரா போறாங்க, முஹம்மதே, நீங்க நல்ல மனிதர், நல்லா வாழ்ந்திருக்கீங்க, நல்ல பண்புடையவர், இப்ப ஏதோ புதுசா இஸ்லாம் என்று சொல்றீங்க, அந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்கு நான் தான் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறுதி நபி என்று சொல்றீங்க, மத்தலில் ஆதாரம் என்ன? நீங்க சொல்ற இந்த வாதத்துக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்விடம் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், அர்-ருயல்லதி ரஅய்த பிஷாம், அபூபக்கரே, ஷாமில் நீ கனவு கண்டாய் அல்லவா, அந்த கனவுக்கு விளக்கம் கேட்டு கிறிஸ்தவ மாதிரியாகவும் சென்றாய் அல்லவா, அவர் சொன்ன விளக்கம் தான் நான் நபி என்பதற்கு ஆதாரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூக்கி வாரி போட்டது அபூபக்கருக்கு. எங்கேயோ நாம் கனவு கண்டோம், ஒரு கிறிஸ்தவ நம்ம சந்தேகத்தை கேட்டோம், அந்த விளக்கத்தை யார் சொல்றா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று என்ன செய்தார்? ஃபஆனகஹு, ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடித்தார். கட்டி பிடித்த ஃபகப்பல பைன ஐனைஹி, அந்த ரெண்டு கண்ணுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ்விடம் முத்தமிட்டார். முத்தமிட்டு ஃபகால், அவர் சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். வஅஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நீங்கள் தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று என்ன செய்தார்? இஸ்லாத்தில் இணைந்தார் அபூபக்கர் ரலியல்லாஹு. இந்த ஹதீஸ், இந்த வரலாறு ஆதாரப்பூர்வமானது. நான் சொல்ல வருகிற இறுதி கருத்தும் அதுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து, அவர்களின் தோழர்கள் குறித்து, நம் சமுதாயம், அவருடைய சமுதாயமான நம்மை குறித்து அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக இருந்து உலகம் அழிஞ்சு மறுமை வரைக்கும் அல்லாஹ் மொத்த செய்திகளையும் கொடுத்திருக்கிறான் முன்னறிவிப்பார். புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எந்த சமுதாயத்தில் இருக்கிறீர்கள். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒருவரை குறித்து போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நபிகளாருடைய கலாச்சாரம், அந்த நபிகளாருடைய சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது பிற கலாச்சாரங்கள், பிற சமய கலாச்சாரங்கள் நமக்கு தேவையா என்று யோசித்து பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதை வைத்து நான் சொல்ல வருவது இதுதான், அந்த நபிகளாருடைய கலாச்சாரத்தையும் அந்த நபிகளார் நடைமுறையும் பின்பற்றுவதுதான் உண்மையான முஸ்லிமுக்கான அடையாளம். வாழ்கிற காலம் முழுக்க நீங்கள் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மாற்றமாக இருக்கவே கூடாது. பிறமத கலாச்சாரம் நமக்கு தேவையில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உன்னதமான நபிக்கு சொந்தக்காரர் நாம், உன்னதமான நபியுடைய சமுதாய மக்கள் நாம். நமக்கு நம்முடைய கலாச்சாரம் இஸ்லாம் என்ற ஒரு பெரிய கலாச்சாரம், உன்னத கலாச்சாரம் இருக்கிறது. நடைமுறைப்படுத்துவதற்கு பெருமானார் என்கிற உன்னதமானவரின் சுன்னத்து நமக்கு இருக்கிறது. அதனால் வாழ்கிற காலம் முழுக்க எந்த பிரமத கலாச்சாரங்களுக்கு அடிமையாகாமல், சுன்னத்துக்கு மாற்றமான வாழ்க்கை வாழாமல் வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.